லாட்ரி மாமனாருங்கிறது உண்மைதான். ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொல்றாரு, ஆதாரம் இருக்கா? சட்டமன்றத்தை அவங்க தானே தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஜி ஸ்கொயர்னு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்று பேசி அதை வந்து மக்கள் எதிர்க்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சும்மா கேட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய பேரே ஆதவர்ஜுனா கிடையாது, அவை குறிப்பில் நீக்கப்பட்ட ஆதவர்ஜுனா. இவங்க வந்து அந்த சட்டமன்றத்தை ஃபெயிலியர் ஆக்கியிருக்காங்க. சட்டமன்றமே இப்போ வந்து சர்க்கஸ் கூடார மாதிரி மாறிடுச்சு. திமுக வந்து எவ்வளோ தோல்வியை பார்த்துருக்குது, தோல்வியை பார்த்து திரும்பி வந்திருக்குது. அது மாதிரி கம்பேக் நாங்கள் கொடுப்போம். இப்படி பேசின பல பேர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து காணாமல் போயிருக்காங்க. இவரோட நிலைமை இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு 3 வருஷத்தில் பார்க்கலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. விசிஆர் மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுநாள் வரை ஆக்கப்பூர்வமாக ஆதாரத்தோடு பதிலே சொல்லவில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுல அருவருக்கத்தக்க வகையில ஆதாரம் இல்லாமல் ரீல்ஸ்க்காக பொது மேடைகள்ல பேசுவது போல நேற்று அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்கள் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பதிலுக்கு திமுக தரப்புல இருந்து லாட்டரி மருமகன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உள்ளபடியே ஒரு மோசமான நிலையில இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றம், தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தோட நிலையை உணர்ந்திருக்காங்களா, புரிஞ்சிருக்காங்களா அப்படின்றதான் நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ் மாதம். சட்டமன்றத்தில் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க சட்டமன்றத்தில். பதிலுக்கு ஜி ஸ்கொயர் மருமகன் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இவங்க இந்த பக்கத்துல இருந்து எழுந்து லாட்ரி மருமகன் அவங்க சொல்றாங்க. இந்த சட்டமன்ற நிகழ்வை பற்றி உங்க கருத்து என்ன? ஜி ஸ்கொயர்னா திமுக கோவம் வரும். லாட்ரி மாமனாருங்கிறது உண்மைதான். ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொல்றாரு, ஆதாரம் இருக்கா? இப்போ லாட்ரி மருமகனுக்கு ஆதாரம் இருக்கு. சட்டமன்றத்தை அவங்க தானே தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஜி ஸ்கொயர்னு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்று பேசி அதை வந்து மக்கள் எதிர்க்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சும்மா கேட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உருவான கட்சிக்கே ஒரு இது இருக்கும் போது, 75 வருஷமாக இருக்க கட்சிக்கு தப்பான ஒரு பேரை கிரியேட் பண்ணும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும். இவங்க வந்து அந்த சட்டமன்றத்தை ஃபெயிலியர் ஆக்கியிருக்காங்க. அரசு சார்ந்த திட்டங்களுக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் செயலாளர் அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் அவங்க கரெக்டான பதில் சொல்லணும்ல, அதுக்கான பதிலே சொல்ல மாட்டேறாங்க. தேவையில்லாம பாத்ரூம்ல இருந்து 1/2 மணி நேரம் இருக்கீங்க, 1 மணி நேரம் இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் தானே. ஒரு தொகுதி மக்களுக்கு பிரச்சனை, அதை வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க சொந்த கருத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க லாட்ரிங்கிறாங்க, இவங்க ஜி ஸ்கொயருங்கிறாங்க. அது வந்து தேவையில்லாத இது. சட்டமன்றமே இப்போ வந்து சர்க்கஸ் கூடார மாதிரி மாறிடுச்சு. சட்டமன்றம் நடக்க வேண்டிய இடத்தில் இன்னைக்கு ஒரு மீன் மார்க்கெட்டு இல்லை கருவாடு மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம். சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரங்க எப்படி இது கேள்விகளை எழுப்புனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இது பண்ண முடியும். அவர் கருத்தியல் ரீதியாகவே அவர் பேச மாட்டேங்கிறார். ஆதவர்ஜுனா எப்போ பேசினாலும் கருத்தியல் ரீதியாகவே மோத மாட்டேங்கிறார். அவருடைய பேரே ஆதவர்ஜுனா கிடையாது, அவை குறிப்பில் நீக்கப்பட்ட ஆதவர்ஜுனா. அவர் என்ன பேசினாலும் சபாநாயகர் என்ன சொல்றாரு? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ரீல்ஸுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் ஆதவர்ஜுனா ஆக்ரோஷமாக பேசுறாரே தவிர அவர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சரக்கும் இல்லாத. ஆதவர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் 2 பேர் திமுக ரொம்ப டஃப்பாக இருக்காங்களா? ஆதவர்ஜுனா அவங்க நாங்கள் சமாளிக்க முடியாது அப்படின்னா கிடையாதுண்ணா. நாங்கள் எங்கள் கிட்டே இருக்க ஆளுங்க வந்து அறிவோடு பேசுகிறாங்க. அவங்க வந்து அதை வந்து ஒரு காமெடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு இருக்க அந்த மாண்பே அவங்க கெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா தருவார். நேற்று ஒரு சாம்பிள் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் கொடுப்பாங்க. டஃப்பாக இல்லை, அவங்க டஃப்பு கொடுக்குறத அவங்களே நினச்சிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்த்தரப்புலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதை பற்றி பதில் சொல்லாமல் இவங்க எழுந்திரிச்சு வேறு ஏதாவது சொல்கிறது. கரூர் கம்பெனின்னு சொல்கிறது. கரூர் கம்பெனினா என்ன? பாத்ரூமில் இருந்து எதிர்க்கட்சி தலைவர்ன்றாரு. இப்போ அவர் பாத்ரூமே போக மாட்டாரா? இப்போ 3 மணி நேரம் பாத்ரூம் வந்ததை நீங்கள் போய் எட்டி பார்த்தீங்களா? கருத்தியல் ரீதியாக அவங்க பேசுனாங்கன்னா திமுக கருத்தியல் ரீதியாக மிக்க பலமான கட்சி, பலமாக எதிர்கொள்ளும். அவங்களுடைய பேச்சு முக்காவாசி சபாநாயகராலேயே ஏற்றுக்கிட முடியலை. அவரே பாதி பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னன்னா, மக்கள் மத்தியில் வந்து ஒரு திமுக மேலே ஒரு எதிர்ப்பை உருவாக்குறாங்க. புரியுதுங்களா? இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. இப்போ வந்ததுக்கப்புறமும் திமுக தான் காரணம் சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் மனசில் வந்து திமுகனா ஒரு ஊழல்வாதி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துறாங்க. அது எப்படி எதை வச்சு இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க ஆட்சி நடத்துகிற வந்து தெளிவான ஆட்சி நடத்துகிறாங்கன்னா கேட்டால் கிடையாது. எங்கள் ஆட்சியில் வந்து கொண்டு வந்த திட்டங்கள்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியே வச்சுருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க எந்திரிக்கும் போது அவங்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ஆதாரபூர்வமான கருத்தை வைக்க போகிறாங்க, இவங்க ஆணித்தரமான செய்திகளை சொல்ல போகிறாங்க. புள்ளி விவரம் இவங்க கிட்ட இருக்குது. யார்கிட்ட? திமுக கிட்ட இருக்குது. அவங்கள முழுசாக சொல்ல வச்சிட்டோம்னால் நம்மளுடைய வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும், மக்கள்கிட்ட தெரிஞ்சிடும். அப்படின்றதுனால, அதாவது
திமுகவை முழுசாக பேச விடாமல் தடுக்கணும். அப்போ தடுக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ அவங்கள சண்டையில் இருக்கணும். திமுக ஆட்சி நீ வராது அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. கம்பேக் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கருத்து கணிப்பு பிடிக்காது. திமுக வந்து எவ்வளோ தோல்வியை பார்த்துருக்குது, தோல்வியை பார்த்து திரும்பி வந்திருக்குது. அது மாதிரி கம்பேக் நாங்கள் கொடுப்போம், கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ராஜாஜி காலத்துலேயும் இதான் சொன்னாங்க, திமுக அழிஞ்சிரும் ஒழிஞ்சிரும். யாரெல்லாம் திமுக அழிஞ்சிரும் ஒழிஞ்சிரும் சொன்னாங்களோ அவங்களாமே ஒழிஞ்சு போயிட்டாங்களே தவிர திமுக அப்படியே தான் இருக்குது. இவரோட நிலைமை இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு 3 வருஷத்தில் பார்க்கலாம். இப்படி பேசின பல பேர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து காணாமல் போயிருக்காங்க. திரும்ப இந்த 5 வருஷம் தாவேக்கா ஆட்சியில் இருக்குமா என்னன்னே இன்னைக்கு நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும். விஜய் ஆட்சியில் இருப்பாரா இல்லை இந்த விஜயோட ஆட்சி வந்து யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லை வெறும் 100 நாள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற அவங்களுக்கே எப்படி இருக்குன்னா 75 ஆண்டு கால பவள விழா கட்சி. இந்த கட்சியை சொன்னவங்க இதுவரைக்கும் யாருமே இல்லை. இப்போ இல்லை இந்த கட்சியை அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு சொன்ன யாராச்சும் இப்போ இருக்காங்களா? இல்லை. இந்த கட்சி 2 எம்எல்ஏவோடையும் இருந்திருக்கு, அதிகபட்சமான ராஜ்யத்தோடய இருந்திருக்கு. அந்த மாதிரி கட்சி இந்த கட்சி. ஆனால் அப்படி சொல்லிக்கலாம்ண்ணா. இப்போ ஒரு எலெக்ஷனில் நாங்கள் தோத்துருன்றதுக்காக நாங்கள் அப்படியே போயிடுவோம்னு கிடையாது. அடுத்த எலெக்ஷனை ஜெயிச்சிருவோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு விஜய் இருப்பார்னு நினைக்கிறீங்க? 10 வருஷம் ஆழ்வாரா இல்லை 15 வருஷம் ஆழ்வாரா? எப்பயும் திமுக எப்பயும் களத்தில் இருக்க தான் போகுது. மக்களோட எதிர்கட்சியாக இருந்தாலும் இருக்க தான் போகுது, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இருக்க தான் போகுது. எவ்வளோ கட்சிகள் வந்து திமுக அழிக்கணும்னு நினச்சாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவங்க தான் மண்ணை கவிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி டிவிக்கே ஒரு நாள் போதான் போகிறான். இப்போ இருக்க அந்த ரீல்ஸ் மோகத்தினால கவர்ச்சினால தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. மிச்சப்படி அவர் என்ன மக்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஜெயிச்சிருக்காரு, ஒன்றுமே கிடையாது. ஆட்சி வரும் போகும் நிலையே இல்லை. ஐயா அண்ணா வளர்ச்சி கொள்கை வந்து போவாது. நேற்று சட்டமன்றத்தில் டிவிக்கு எம்எல்ஏக்கள் அடிக்க பாயிற காட்சியெல்லாம் வந்தது. ஆனால் கேமராவில் திமுகவை மட்டும் காட்டுறாங்க, தாவேக்கா அடிக்க பாயிற காட்சியை காட்ட மாட்டுறாங்க. சில வீடியோ கிளிப்பிங் மட்டும் நம்ம பின்னாடி இருந்து பார்க்க முடியுது. இது எப்படி புரியுது, எப்படி புரிஞ்சுக்குது? ஓடி வந்தால் அடிக்க வராங்கன்ற மாதிரி ஆயிடுமா? அவங்க கூட தான் வந்து வாயில வந்து அவ்வளோ பேசுகிறாங்க. சம்மந்தமே இல்லாத அந்த எரித்துறை அமைச்சர் வந்து இவர் வந்து கரூர் கம்பெனி ஓனருன்றாரு. கரூர் கம்பெனி ஓனர்னு அவர் தான் ஆரம்பிச்சார் அதை. அவர் சங்கி அமைச்சர் தானே, அவரு சங்கி தானே அவரு. சபாநாயகர்கிட்ட முறையிட அண்ணன் பூண்டி கலைவாணன் வராரு. அவருடைய உரிமைகளை அந்த பேரவையினுடைய முக்கியமான தலைவர், பேரவைத் தலைவர், அவர்கிட்ட முறையிட வர்றது தவறு இல்லையா? எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயோ அவரே தாக்க முற்பட்டாதான் தவறே தவிர சபாநாயகர்கிட்ட போய் அவருடைய குறைகளை முறைப்படுறது தவறு இல்லையா? சட்டமன்றத்தில் உள்ள நடக்கிற விஷயம் எல்லாம் சபாநாயகர் கையில் தான் இருக்குது. அவர் நினைச்சாதான் வெளியே வர முடியும். அவர் நினைக்காம வரவே முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ டிவிகேக்காரங்க ஆப்போசிட் டிஎம்கே வந்து அடிக்க வராங்களா, அதை மட்டும் கிளிப்பாக எடுத்து போட்டுறாங்க. நாங்கள் பேசுகிறத வந்து எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் சைடு கேமராவே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க சைடு இப்போ சிரிச்சாலும் அதை தான் போடுறாங்க. எதை பேசினாலும் கை தட்டுறாங்க. எதுக்கு தான் கை தட்டுறாங்கன்னே தெரில. அது சட்டமன்றமால எதுன்னு தெரியல எங்களுக்கு. இப்போ உதயநிதி அமைச்சர்களை பற்றி பேசுகிறப்ப உருட்டுக்கட்டை அமைச்சர், பவுடர் அமைச்சர், பாத்ரூம் அமைச்சர், சங்கி அமைச்சர்னு சொல்றதுலாம் நியாயமாப்பா? நாங்கள் வைக்கல, பொதுமக்கள் வச்சிருக்காங்க. பவுடரை நுசுக்கிற அமைச்சரை பவுடர் அமைச்சர்னு சொல்றாங்க. உருட்டுக்கட்டை எடுத்து அடிக்க போன அமைச்சரை உருட்டுக்கட்டை அமைச்சர்னு சொல்லுதாங்க. நாங்கள் சொல்லலை. 1,72,00,000 பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே இப்போ சிந்திக்காங்க. அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி என்ன சொன்னாங்க, அதுக்கு பதில் தானே எங்கள் கட்சியில் ஒரு தலைவர் கொடுத்துருக்காங்க. எங்கள் தொண்டனை மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, அந்த விமர்சனம் தலைவர் உடைக்கிறாங்க. அதில் என்ன இருக்கு? உண்மையாக தானே பேசியிருக்காரு. அவர் இல்லைன்னு நிரூபிக்க சொல்லுங்க. அவர் இன்ன வரைக்குமே நிரூபிக்கல. லாட்ரி அமைச்சர்ன்றீங்க. லாட்ரி அவர் தொழில் தானே. தமிழ்நாட்டில் லாட்ரி கொண்டுட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் தான் தாவேக்காக்குள்ளே போனது. ஒரு வரியில சட்டமன்றத்தை பற்றி மக்களாகிய உங்க கருத்து? அண்ணா காலத்தில் இருந்து அண்ணன் தளபதி காலம் வரை இருந்த முதலமைச்சர்கள் அனைத்தும் சட்டமன்றம் ஒரு சந்தனம் மணக்கக்கூடிய இடமாக, கட்டி வைத்த கோபுரமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த 3 மாத காலத்தில் சந்தனம் என்பதை விட சாக்கடையாக இருக்கிறது, கட்டி வைத்த கோபுரம் என்பதை விட கொட்டி கிடக்கும் கூழங்கற்களாக இருக்கிறது. அதாவது வந்து வெளி மேடைகளில் பேசுறத வந்து சட்டமன்றத்தில் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் இப்போ யாரும் ஒரு கூட்டம் எதுவுமே கூடுறதில்ல. நல்லா பார்த்தீங்கன்னா டிவிக்கு இப்போ போடுற கூட்டத்திலாம் யாரும் போகிறதில்ல. அதனால அங்கே பேச வேண்டியதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசிக்கிறாங்க. எப்படி இருக்கு டிவிக்கு ஆட்சி? ஒன்றுமே இல்லை. 100 நாள் அவலம் தான் சொல்லணும். ஃபெயிலியர். டிவிக்கே ஃபெயிலியர் அப்படின்னு போட்டுக்கலாம். டிவிக்கு ஆட்சி இந்த 100 நாள் ஆட்சியில் ஸ்டிக்கர் ஓட்டுற ஆட்சியாக தான் இருக்குது. வேற எந்த ஆட்சியுமே கிடைக்கல. வேற வந்து மக்களுக்கான பணி எதுவுமே கொண்டுட்டு வரல. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தேர்தல் பின்னாடி ஒரு பேச்சு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. விசிஆர் மெட்டல்ஸ், தேர்வீதி, சேலம்.